லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி. மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, லட்சியவாதி. வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும் போனால் போகட்டும், போனால் போகட்டுமே, யாருக்கு என்ன, போனால் போகட்டும், கவலை இல்லை, போனால் போகட்டும், போனால் போகட்டும். போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா,
தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. ஐயோ, துக்கம் தாங்களே. சமாளிடா, சமாளிச்சுக்கோ. மாமா, குடும்பத்துல காவேரி வெள்ளம் புந்துடிச்சு அணை போட வாடான்னு ஐயா கூப்பிடுறாரு. மெட்ராஸ்ல எங்க ரவி என்ன சம்சாரம் செத்து போச்சான். எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாராம். நான் உடனே வீட்டுக்கு போகணும். மாமா, மயில் வாகனத்தை பத்தி கல்யாண தேதி சொல்றேன்னு சொன்னியே, சொல்ல மாட்டேங்கிறியே. உன் வீட்டுல சாணி அல்ல, சவுதி அல்ல, குனிஞ்சு நிமிந்து என் குரங்கு சேஷ்டையும் போச்சு. என்ன சொல்ற? அதெல்லாம் நீ மாறி என்னடா பிரயோஜனம்? என் மனம் மாறணும். போய் கொண்டா நாஸ்டா சாப்பிடணும். நாஸ்தா 2 பேருக்கு சீக்கிரம் போயேன்டா. என்னடா அழைச்சு போறான்? மாமனார் வசிய லேகியம், மாமனார் வசிய லேகியம். மாமா, இன்னமே எனக்கு நீ ஆமா மாருதி அப்பா, என்ன நீ மறக்கலடா. அடே லேக்கா, மாமாவுக்கு மருந்த கொடுத்து மாய வலையில தள்ளி வச்சிருந்தேன் பாரு. இப்போ விதிய மதியால வெல்றேன், மாமனாரை ஏன் காலடியில தள்ளுறேன். மாமனார் வசியலேகிய இட்லிக்கு மசாஜ், வேலை செய்ய மருந்து, மாய மருந்து, சட்னி. மாமனாரிய காலடியில. அடே மாமா, சாத்தூர் மிளகாயிலே சட்னி செஞ்சு, ராசிபுரம் நெய்ய ஊத்தி, தஞ்சாவூர் குருவரிசியிலே இட்லி தயார் பண்ணிருக்கேன். உள்ள தள்ளுங்க மாமா. இன்னைக்கு கொலைரா. அம்மா, நம்மாலே மண்ணுரி பாம்பு மாதிரி நெளியலாம் பையன். அகோ வாரும் பில்லாய் லேக்கா, இப்படி வாருமே. ஏன் லேக்கா வந்து இப்ப நம்ம எதுக்காக இந்த இல்லற வாழ்க்கையில இருக்கணும்? ஏன் நம்ம 2 பேருமே துறவரம் உண்டு கொள்ளுவோமே. நீ போய மாமா, கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்லி இருக்கு. அதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். மாமா, இன்னமே என்னுடைய உழைப்பெல்லாம் உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். மாமா, மாப்பிள நான் இருக்கேன். மாப்பிள தேவாங்க நான் இருக்கேன். வீடு தருகிறேன் மாமா, தருகிறேன். திருநூறு கண்டா நெத்தில திருநூறு பண்ணி என்னடா வாங்கிட்டு வந்து கொடுத்த மாமாவுக்கு? அடே லேக்கா, மூடு வாய தட்டி புடுவேன். மாமா, இன்னமே என் காலடியிலே. ஐயோ, மயில் வாகனம் என் கைக்குள்ளடா. தலையில துணிய போட்டுக்கிட்டு ஓடும். நான் போணுமா? ஐயோ, உள்ள போய் இந்த பையன் என்னத்தை தின்னுட்டு வந்து இப்படி அலறானே. என்னடா பாம்பாட்டி வாங்கி இந்த பக்கம். ரவி, மறுபடியும் நீங்க முழு மனதோட ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், தந்தி. ஐயா டாக்டர், நான் உடனே மெஜ்ராவுக்கு போகணும். ஓ, ஐ எம் சாரி. உடனே புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். விதி மறுபடியும் இந்த தந்தி ரூபத்துல வந்திருக்கு.
இதோ பாருங்க, உங்க ரவி வந்திருக்கு. பெரியா, என்ன சமாச்சாரம்? அம்மா, இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. சஞ்சீவி, என்ன சமாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா, என்ன சமாச்சாரம்? என்னத்த சொல்றது, எல்லாம் உங்க மனசுக்கே தெரியும். கோமதி, ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தம்பியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மாறு மேலேயே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா, என்ன சொல்றீங்க? என்னால ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லைன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா? யார்? நளினியா? பின்ன என்ன அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால்ல நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறேன்னாளா? ஏன்? ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவா? அதுதான் இல்லைன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சிடுவா போல இருக்கேன். அம்மா, அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நளினி எங்க? நளினி, நளினி, கீழே ஐயா எவனோட போராடிக்கிட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? How careless of you. I just can't help it. நளினி, நீ இவ்வளவு கல்மரசுக்காரியா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. என் மகளை என் மாங்கல்யத்தை பறிச்சுடுவாளோன்னு உங்க அம்மா கதறி அழுவது உன் காதல விழுவுல. நம்ம சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்த உங்க அப்பா அந்த அன்பு சில சுக்கு நூறா உடஞ்சு போயிடக்கூடாதம்மா. பெத்த தகப்பனை கொல்றதுக்காகவா உன்னை இவ்வளவு தூரம் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்ததும் படிக்க வச்சது? ஆமா, நான் கொலைகாரிதான். நீங்க என்ன கொலை பண்ணீங்க, நான் எங்க அப்பாவை கொலை பண்றேன். What is this? பெரியவங்க தான் உண்மை தெரியாம என் மேல ஏதோ அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீயும் அதே கல்ல தூக்கி என் தலையில போடுறிய. நளினி, யோசனை பண்ணி பாருமா. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைய போல நாம ரெண்டு பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தமே தவிர நீ வேற விதமா நினைக்கும்படியா நான் எப்போது தவறா நடந்துகிட்டு இருக்கேன். தவறே செய்யாத உங்க பண்பையும் பெருந்தன்மையும் பார்த்துதானே என் மனசை உங்களுக்கு பறிகொடுத்து என் வாழ்வையும் நாசமாக்கிட்டேன். நளினி, நான் சத்தியமா சொல்றேன்மா, உன்னை மனைவியா அடையணும்னு நான் எந்த காலத்திலையும் நினைச்சதே இல்லை. இல்லாட்டி உங்க குடும்பம் எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு நான் கனவுலையாவது துரோகம் நினைப்பேன். காதலுக்கு கண்ணில்லேன்னு தெரியாமலா சொன்னாங்க? உங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி உங்க காலடியிலே கடந்த என்ன உங்க கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ கடந்த ஒரு பெண்ணின் காதல் உங்களை காந்தமா இழுத்திருக்கு. நளினி, நான் நிச்சயமா சொல்றேன், எனக்கு இந்த காதல் கிதல் இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னுடைய ஒரே லட்சியம் புற்றுநோயிலிருந்து மனித குலத்தை காப்பாற்றணுங்கிறது. ஆனா சாந்தி அந்த விஷயத்துல என்னை விட 1000 மடங்கு அதிகமா அக்கறை காட்டினா. அதனால தான் நான் அவளை கல்யாணமே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிங்கிறத உணர்ந்தேன். சாந்தி அவ்வளவு நல்லவன், ஒரு பெண் தெய்வத்துக்கு மாறிவிட்ட மனிதனான. நான் கொடுத்து வைக்காத பாதி நளினி, நான் கொடுத்து வைக்காத பாதி. என்ன விடவா? நளினி, ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி ஃபார் யூ. என்ன அறியாம நான் உனக்கு பெரிய துரோகம் நான் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சு. விதி நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே விளையாண்டு இருக்கு. என்னப்பா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க. தாங்க முடியாத பெரிய நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட உலாத்திக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய நிலைமை அப்படி இல்லை. உனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு. உங்க அப்பாவுக்காகவாவது நீ வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டு. Impossible. Don't you understand? It's impossible. பெண் ஜென்மம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்படி கேட்கவே மாட்டீங்க. ஒருத்தரை கணவர்னு நினைச்சதுக்கு அப்புறம் எங்க இதயத்துல இன்னொருத்தருக்கு இடமே கிடையாது. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் நாசமாக்க போற. அதை என்ன பார்த்துட்டு இருக்க சொல்ற? இல்ல, உங்களை கணவர்னு நினைச்ச என்ன இன்னொருத்தருக்கு மாலையிட்டு அவர் வாழையும் பாழாக்க சொல்றீங்களா? ஐயோ நளினி, அதே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்றேன். என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் கிடையாது. எந்த லட்சியத்திற்காக என் சாந்தி தன்னை தியாகம் செய்துகிட்டாலும் அந்த லட்சியம் நிறைவேறணும், அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் நடைப்பணமா உலாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சியம் நிறைவேற நானும் உதவி செய்வேன். நான் உனக்கு பேரளவு தான் கணவனா இருக்க முடியுமே தவிர என்கிட்ட இருந்து நீ எந்த விதமான சுகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. பிளீஸ். அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, கல்யாணம் நடந்துட்டா நம்ம அறியாமலேயே நம்ம ரெண்டு பேரும் மனசு ஒன்னாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.
நம்பிக்கை உனக்கு இருந்தா என்னை வாழ வைத்த குடும்பம் வாழ்வதற்காகவும் என்னை வளர்த்த பெரியவரின் உயிரை காப்பதற்காகவும் என் விருப்பு வெறுப்பு இஷ்டம் இதயம் எல்லாத்தையும் புதைச்சிட்டு எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க? உன் இஷ்டப்படியே நடக்கிற நளினி. அத்தா, நடக்க முடியாதுன்னு நினைச்சது நடந்துடுச்சு. கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இவ்வளவு தூரம் வந்த இடத்துல தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தரை சந்திப்போம்னு நாங்க கனவுல கூட நினைக்கவே இல்லை. என் மகளை எமவாயிலிருந்து மீட்டு கொடுத்துறீங்க டாக்டர். உடம்பு குணமாயிடுச்சு. ஆனா ஏதோ மனோவியாதி இருக்க மாதிரி தெரியுது. உண்மைதான் டாக்டர். ரயில் விபத்துல இருந்து தப்பிச்சு நானும் சாந்தியும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கடந்தோம். அப்போ அதிகாரிகள் வந்து அடையாளம் விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க. அம்மா, உங்க பேர் சாந்தியா? இல்லங்க. இப்போ உன்கிட்டயே வந்து கேட்பாங்க. உண்மையை சொல்லாது, செத்ததாகவே இருக்கட்டும். அம்மா, இந்த பை உங்களுடையதா பாருங்க. எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு. கிடைச்சவங்களெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். அப்ப பாவம் சாந்திங்கிறதையும் இறந்தவங்க லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது. வேணுமுன்னே தன் பெயர் சாந்தி இல்லைன்னு மறைச்சு சொன்னதை கேட்டுட்டு நானே போய் என்னமோ ஆண்டவனுடைய கருணையில இந்த மட்டும் தப்பிச்சு பழச்சிக்கிட்டோம். நான் பொழிச்சிருக்கவே கூடாது. ஏமா அப்படி சொல்றேன்? உனக்கு என்ன குறை வந்துடுது? நான் உன்னை ரயிலே கூட கேட்டேன், சொல்ல மாட்டேன்னு. இங்கேயாவது சொல்லம்மா. என்ன ஒண்ணு கேட்காதீங்க. சரிம்மா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சும்மா இரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியாம்மா? இப்போ நான் வியாபார சம்பந்தமா சுவிட்சர்லாண்டுக்கு தான் போறேன். நீ என் கூட வந்துட. வேண்டாயா? வேண்டாம். இல்லம்மா, நான் சொல்றதை கேளும்மா. அந்த நாட்டுக்கு வந்தினா அந்த இயற்கையே இந்த வியாதியை குணப்படுத்திடும். நான் உன்னை மகளா நினைச்சு அழைக்கிறேன், மறுக்காதம்மா. சரி. ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியாவது செய்யறது எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தியே, ரொம்ப நன்றிம்மா. அப்படி கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் டாக்டர்? இதுக்கு என்னுடைய மருந்து மாத்திரம் காரணம் இல்ல, இயற்கையும் உதவி செய்தது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். கன்வென்ஷன் பீரியட்ல தான் ரிலாக்ஸ் ஆகாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரி டாக்டர், நான் வரட்டுமா? தேங்க்யூ டாக்டர். நர்ஸ், ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் கேர்ஃபுல்லி. எஸ் டாக்டர். அப்பா, நளினி ரவி அண்ணன் கல்யாணம் அமோகமா நடந்து போச்சு. ஐயா, ராத்திரி சாப்பிடல ஒரு பொழுது. பொண்ணை கொண்டு சொல்றேன், பசிக்குது. இந்த பொண்ணை திங்குவா போற சும்மா வரும். அண்ணா, செல்லத்துறையிட்டு நல்லா கேட்டுட்டீங்களா? அப்புறம் ஏதாவது தகராறு பண்ண போறாண்ணா? எங்க அண்ணனை பத்தி எப்பவும் குறைதான் சொல்றீங்க. அவர் இப்ப எப்படி ஆளே மாறி போயிட்டார் தெரியுமா? மருதாயி குழந்தை எப்படி கூட்டின்னு போய் அப்படி கொண்டாந்து மணியில உட்கார வா. மச்சான் மார்களே, சாமியார் மச்சான், இப்போ நான் உங்ககிட்ட பச்சா மாதிரி ஆயிட்டேன். கடவுள் கிருபையிலே. செல்லத்துறை, இந்த கல்யாணம் உனக்கு பூர்ண சம்மதம் தானே? எங்க பதில் எங்க? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க நீங்க? இது பரலோகத்துல நடக்க வேண்டிய கல்யாணம். சிவபெருமான் எதிர்க்க 14 லோகத்துல இந்த மாதிரி உருவம் ஒண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளையா? எனக்கு தங்கச்சி, உன்னை கட்டி கொடுத்த இடத்துல என் பொண்ணையும் கொடுத்துட்டேன். என்னமோ வீட்டுல நான் காபி பலகாரம் கூட சாப்பிட கொடுத்து வைக்க முடியல. என் பொண்ணாவது பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமா இருங்க, அவ்வளவுதான். சாமியார், சாமியார், ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருந்துச்சு. அது என்னையோட என்னை விட்டு கைண்டுகிட்டு ஓடுது. என்ன கல்யாண வீட்டுல என்ன அலாரிப்பு? மூடு வாய, மரப்பு குடு. மரியாதை ஏத்துக்க, ஊசிக்க. ஏய்யா, அவுட். வெட்டி மேல அங்க. மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன முடிச்சு ஐயா.